இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய லூர்து அன்னையுடைய பக்தர்களே, இன்று தாயாம் திருச்சபை கூடிய அற்புதரான புனித அந்தோனியாருடைய விழாவை கொண்டாடுகின்றது. எனவே இன்றைய நாளிலே அந்தோனியாருடைய மகிமையை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்ல ஆசைப்படுகின்றேன். இப்போ நமது வாழ்க்கையிலே பல பூக்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ரோஜா பூ இருக்குது, தாமரை பூ, சாமந்தி பூ, மல்லிகைப்பூ, கனகாம்பரம், செம்பருத்தி, இன்னும் நிறையா பூ இருக்குது. இதை இந்த கார்டனிங் தோட்டக்கலை செய்பவர்கள் புதுசு புதுசாக ஏதாவது பூக்களை வைத்து அழகு பார்ப்பார்கள். அந்த தோட்டக்கலையிலே அது தெரிந்தவர்களுக்கு ஒரு செடி ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் எவர் கிரீன். கேள்விப்பட்டுக்கிறீங்களா? எவர் கிரீன் சொல்லிட்டு ஒரு செடி இருக்கும். அது எப்பயுமே பச்சையாகவே இருக்கும். அதுக்கு பேர் தான் எவர் கிரீன் சொல்லிக்கலாம். என்றும் பசுமை. அது கோடை காலத்திலும் பச்சையாக இருக்கும், மழை காலத்திலும் பச்சையாக இருக்கும், குளிர்காலத்திலும் பச்சையாக இருக்கும், வசந்த காலத்தில் சொல்ல தேவையில்லை, அது பச்சையாக இருக்கும், என்றும் பசுமை. அதே போல் தூய அந்தோனியாரை பற்றி நினைக்கின்ற பொழுது அவர் என்றும் புதுமை செய்பவராக இருக்கின்றார். என்றும், என்னைக்கு வேணாலும் எங்கும் புதுமை செய்வராக இருக்கின்றார். எனவே தான் அவரை 1000 புதுமை அல்ல, 500 புதுமை அல்ல, 1,00,000 புதுமை அல்ல, கோடி புதுமைகளை செய்தவர். எனவே கோடி அற்புதர் என்று சொல்கின்றார்கள். எனவே இன்றைய நாளிலே இவரை பற்றி இன்னும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் 1195ஆம் ஆண்டு லிஸ்பன் நகரினுடைய கவர்னராக இருந்த மார்டின் என்பவருக்கும் ஆஸ்திரிய நாட்டு இளவரசி தெரசா என்பவருக்கும் மகனாக ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி பிறந்தார். அதன் பிறகு 10 ஆண்டுகள் அவருடைய பெற்றோருடைய அரவணைப்பிலே வாழ்ந்து அந்த நாட்டில் இருந்த புனித அகுஸ்தினார் மடத்திலே சேர்ந்து கல்வி பயின்றார், படித்தார், ராஜ கல்வி படித்தார். அதன் பிறகு அந்த அகுஸ்தினார் மடத்திலே ஒரு நாள் மொராக்கா என்ற தேசத்திலே மறைசாட்சிகளாக இறந்த பிரான்சிஸ்கன் சபை சகோதரருடைய அந்த உடலை எடுத்துக்கொண்டு வந்தார்களாம். இதை பார்த்த புனித அந்தோனியார் அந்த பிரான்சிஸ்கன் சபை பொறுப்பாளரிடம் சேர்ந்து, சகோதரர்களே, நானும் இவர்களைப் போல இயேசுவிற்காக உயிரை கொடுக்க வேண்டும். எனவே என்னை உங்களது சபையில் சேர்த்து கொள்வீர்களா? எனக்கும் உங்களுடைய ஆடையை தருவீர்களா என்று கேட்டாராம். இதுதான் அவர் தூய அகுஸ்தினார் மடத்திலிருந்து பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்த ஒரு வரலாறு. அவர் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது 1220ஆம் ஆண்டு அவர் அந்த திருவுடையை பெறுகின்றார். அதன் பிறகு ஒரு நாள் அந்த மடத்திலே பல்வேறு சகோதரர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த மடத்தினுடைய தலைவர் புனித அந்தோனியாருக்கு என்ன பொறுப்பு கொடுத்தார் என்றால், நீங்கள் சமைக்க வேண்டும், சமையல் அறையிலும் துணி துவைக்க வேண்டும் என்றெல்லாம் பொறுப்பு கொடுத்தார்களாம். இவர் ராஜ்ய வம்சமாக இருந்தாலும் அந்த சபையினுடைய தலைவர் சொல்லிய அந்த பணிகளை கீழ்ப்படிதலோடு தாழ்ச்சியோடு செய்தார். எனவே புனித அந்தோனியாரை பற்றி பேசுகின்ற பொழுது அவர் தாழ்ச்சியானவர், அவர் எளிமை மிக்கவர், அவர் ஏழைகளின் புனிதர் என்றெல்லாம் சொல்லுவது இதனுடைய நிகழ்ச்சியை வைத்துதான். அப்பொழுது ஒரு நாள் அந்த மடத்திலே குருப்பட்டம் நடைபெற்றதாம். அதற்கு புனித சுவாமிநாதர் சபையை சேர்ந்த குருக்களோ அல்லது பிரான்சிஸ்கன் சபையை சேர்ந்த குருக்களோ மறையுரை ஆற்றுவதற்கு தயாராக இல்லை. அன்று மறையுரை ஆற்ற வர வேண்டியவர்கள் அன்று வரவில்லை. எனவே கடைசியாக சரி, சமையலில் இருக்கின்ற அந்த சகோதரர் புனித அந்தோனியாரை அழைத்து நாம் அவருக்கு இந்த மறையுரை ஆற்ற சொல்வோம் என்று சொன்னார்களாம்.
அப்பொழுது அவர் ஆற்றிய மறையுரையானது அவருடைய மகிமையை, அவருடைய விவிலிய ஞானத்தை அந்த ஆலயத்தில் இருக்கின்ற அனைவரும் கேட்டு பரவசமடைந்து அவர் பேசியது இயேசுவினுடைய கீழ்ப்படிதல். இயேசு தாம் சாகும் வரை கடவுளுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தார் என்ற ஒரு கருத்திலே ஒரு மறைவுரை வைத்தாராம். இதை கண்ட அந்த சபை தலைவரும் சரி, அங்கிருந்த சகோதரர்களும் சரி, இவரை கண்டிப்பாக நாம் ஒரு பேராசிரியராக, இறையியலை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு மனிதராக, ஒரு ஆசிரியராக, ஒரு குருவாக மாற வேண்டும் என்று பிரான்சிஸ், அப்பொழுது அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார், பிரான்சிஸிடம் அவர்கள் விண்ணப்பித்தார்களாம். அவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு அவரை சந்தித்து, நீங்கள் இத்தாலி தேசத்தில் உள்ள அந்த மாநகரத்தில், இத்தாலி நாட்டில் உள்ள எல்லா ஆலயங்களிலும் பல்கலைக்கழகங்களும் நீங்கள் போதிக்க வேண்டும், இறையியலை பற்றி நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னார்களாம். அந்த காலகட்டத்திலே ஒரு நாள் ஒரு செல்வந்தர் புனித அந்தோனியாரை அவருடைய வீட்டிற்கு விருந்திற்கு அழைத்தார்களாம். அப்பொழுது அவர் விருந்து உண்ட பிறகு இரவு அவருடைய அறைக்கு சென்று அவர் தூங்க போனாராம். இந்த வீட்டு முதலாளி அந்த வீட்டை சுற்றி வருகின்ற பொழுது அந்த அந்தோனியாருடைய வீட்டிலிருந்து, அந்த கதவிலிருந்து ஒரு பெரிய வெளிச்சம் ஒன்று வெளியே வந்து கொண்டிருந்ததாம். என்ன நடக்கிறது என்று அவர் அந்த சாவியினுடைய துவாரத்தின் வழியாக உள்ளே பார்த்து கொண்டிருந்த பொழுது குழந்தை இயேசு அந்த விவிலியத்தின் மேலே அமர்ந்து கொண்டு அப்படி அந்தோனியாரோடு பேசிக்கொண்டிருப்பதை அவர் பார்த்தார். இவருக்கு என்ன சொல்லுவது, என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. இந்த நிகழ்ச்சி முடிந்து, இந்த காட்சி முடிவடைகிறது. அப்பொழுது அந்தோனியாருக்கு தெரியும், யாரோ வெளியே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து அவரிடம் சொன்னாராம். என்ன பார்த்தீங்க அப்படின்னு கேட்டவுடனே, அந்தோனியாரே, நீங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட பேசிக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். நான் இறக்கும் வரை யாரிடமும் இந்த நிகழ்ச்சியை பற்றி, இந்த ரகசியத்தை பற்றி சொல்லக்கூடாது என்று கட்டளையிட்டாராம். இது அந்தோனுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு பெரிய நிகழ்ச்சி. இயேசுவை குழந்தை இயேசுவாக கண்டு பாவிக்கின்ற பேரினை அந்த இறைவனுடைய சித்தம், மூவொரு கடவுள் அவருக்கு வழங்கியிருக்கின்றார். ஏனென்றால் பல்வேறு பண்புகள் அவரிடம் இருந்தது. அவர் அரச குடும்பத்தவராக இருந்தாலும் தாழ்ச்சியாக இருந்தார், துணித்து வைத்தார், சமையல் செய்தார், இறை வார்த்தையை அதற்குரிய பக்தியோடு, அதற்குரிய பயபக்தியோடு, மரியாதையோடு படித்தார். எனவே தான் 9ஆம் கிரகோரியார், திருத்தந்தை 9ஆம் கிரகோரி சொல்றார், அவர் விவிலிய களஞ்சியம் என்கிறார். பைபிள் கன்கார்டன்ஸ் என்கிறார், விவிலியத்தின் களஞ்சியம், தப்பறைகளின் சம்மட்டி என்று சொல்கின்றார். யாரெல்லாம் விவிலியத்தை புரிந்து கொள்ளாமல் தப்பாக பிரசங்கிக்கிறார்களோ அவர்களையெல்லாம் புனித அந்தோனியாருடைய பிரசங்கத்தை கேட்கின்ற பொழுது சம்மட்டியால் அடிபட்டவர்கள் போல உணர்வார்கள் என்று சொல்கிறார்கள். நமது ஊரிலும் சரி, நமது நாட்டிலும் சரி, நமது தெருவிலும் சரி, புனித அந்தோனியாருடைய சுரூபம் இல்லாத இடமே இல்லை. எல்லா இடத்துலையும் இருக்கும். ஒரு கோயிலில் இருப்பார், இல்லைன்னா கெபியில் இருப்பார், இல்லைனா வீட்டில் ஒரு சுரூபமாக இருப்பார், இல்லைனா டேபிளில் ஒரு படமாக இருப்பார், இல்லைனா செயினில் இருப்பார், கழுத்தில் சுருபு கயிறில் இருப்பார். அவர் எங்கும் வியாபித்து இருப்பவராக இருக்கின்றார். அந்த அளவுக்கு அவருடைய பரிந்துரையானது சக்தி மிகுந்ததாக இருக்கின்றது. அவர் காணாமல் போன பொருட்களை கண்டெடுத்து கொடுப்பவராக இருக்கின்றார். அவர் பரிந்து பேசுவராக இருக்கின்றார். கோடி அற்புதத்தை செய்தவராக இருக்கிறார். நற்கருணையினுடைய பக்தியை வெளிப்படுத்துகின்ற ஒரு மாபெரும் புனிதராக இருக்கின்றார். போதிப்பவராக இருக்கின்றார். எனவே தான் அவருடைய நாக்கு இன்னும் அழியாமல் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே புனித அந்தோனியாரை போல வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தால் கண்டிப்பாக அது பரிசுத்த ஆவியுடைய தூண்டுதல் தான். புனித அந்தோனியார் எப்படி வாழ்ந்தாரோ அதை போல நாம் வாழ வேண்டும். அவர் எப்படி உயர்குடியிலே பிறந்தாலும் விவிலியத்தின் மீது அவ்வளவு பற்று கொண்டிருந்தாரோ அதே போல நாமும் விவிலியத்தை
நன்கு படித்து புரிந்து அதன்படி வாழ நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அவர் ஏழைகளுக்கு தான தர்மங்களை செய்தது போல, ஏழைகளை அன்பு செய்தது போல நாமும் பிறரை அன்பு செய்ய முயற்சி செய்ய வேண்டும். இறுதியாக மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 25 இறைவசனம் 40 சொல்கின்ற பொழுது, நீங்கள் எதையெல்லாம் இந்த சிறியோருக்கு செய்தீர்களோ அதையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்ற ஒரு வார்த்தையின் அடிப்படையிலே இப்படி அந்தோனியார் வாழ்ந்தது போல நாமும் ஏழை எளிய மக்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்து அவருடைய மகிமையை இன்னும் பறைசாற்ற முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.